ஏப்ரல் 8, 2026 உலகம் இன்னைக்கு என்ன பேசுது? செய்திகள் மாறும், ஆனா மனிதன் மாறல. கரெக்ட். நேத்து நடந்ததே இன்னைக்கு வேறு வடிவத்துல திரும்புது. உண்மை எப்பவுமே புதிதல்ல. நாம தான் அத புதிதா பார்க்கல. ஆமா, வாருங்கள் இன்னைக்கு அதை தெளிவா பாப்போம். தமிழ் வாய்ஸ் லீட்ஸ்ல உங்களை வரவேற்கிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாம சாதாரணமா நியூஸ் வாசிக்க போறதில்ல. நாம ஒரு காலத்தின் சாட்சியா இத பார்க்க போறோம். கண்டிப்பா. இப்போ நமக்கு 3 கண்கள் இருக்கு. முதல் கண் அறிவியலின் கண், அது காரணத்தை தேடுது. 2வது தத்துவத்தின் கண், அது அர்த்தத்தை தேடுது. 3வது ஆன்மீகத்தின் கண், அது உண்மையை தேடுது. ஏன்னா உலகில் நடக்கும் எந்த நிகழ்வும் நமக்கு வெறும் செய்தி அல்ல, அது மனித இயல்பின் ஒரு பக்கம். உண்மைதான். இதனாலதான் நம்மளோட தாரக மந்திரமே ஒன்னு இருக்கு. செய்தி வெறும் நிகழ்வல்ல, அது உங்களுக்கான கண்ணாடி. சூப்பர். சரி, இது கொஞ்சம் விரிவா பார்ப்போம். முதல்ல இந்த கச்சா எண்ணெய் விஷயத்துக்கு வருவோம். இப்போ உலக அளவுல கச்சா எண்ணெய் விலை சடாருன்னு 13% சரிஞ்சிருக்கு. இத செய்தியில கேட்ட உடனே பிரேசில் நாட்டுல இருக்கிற ஒரு ஏழை குடும்பம் நிம்மதியா பெருமூச்சு விடணும் தானே. விலை குறைஞ்சிடுச்சு, இனி வாழ்க்கை கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு அவங்க நினைக்கணும். ஆனா நிஜத்துல அங்க என்ன நடக்குது தெரியுமா? என்ன நடக்குது? அந்த விலை சரிஞ்ச அதே நாள்ல பிரேசில்ல அவங்களுக்கு இலவசமா கிடைச்சிட்டு இருந்த சமையல் எரிவாயு திட்டம் முற்றிலுமா முடங்கி போச்சு. இன்னொரு பக்கம் எகிப்துல மக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியாம தவிக்கிறாங்க. அரசாங்கம் கடைகளை சீக்கிரமா அடைக்க சொல்லுது. இப்போ என் கேள்வி என்னன்னா, என்ன விலை குறைஞ்சா நிலைமை சரியாகணும், ஆனா இங்க ஏன் தலைகீழ நடக்குது? அதாவது மேலோட்டமா பார்த்தா இது சுத்தமா லாஜிக் இல்லாத ஒரு முரண்பாடு மாதிரி தான் தெரியும். இன்னைக்கு நாம கையில் எடுத்திருக்கிற ஆதாரங்கள் அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தம், கல்பாக்கம் அணு உலை, நம்ம ஊர் தங்கம் விலை, அப்புறம் இந்த ஏஐ, இது எல்லாமே சம்பந்தமில்லாத மாதிரி தோணலாம். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு தொடர்பு இருக்கு இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஆழமா பார்த்தா இது எல்லாமே மனித பொருளாதாரத்தோட மனவியலோட வெவ்வேறு கிளைகள் தான். இப்போ அந்த கச்சா எண்ணெய் முரண்பாட்டுக்கே வருவோம். சொல்லுங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கொடுத்த காலக்கெடுவுக்கு சரியா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பாகிஸ்தானோட மத்தியஸ்தத்தால அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவுல ஒரு 2 வார கால போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. ஆமாம். அதோட மிக முக்கிய நிபந்தனையா ஹார்முஸ் நீரிணை, அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் உடனடியாக திறக்கப்பட்டிருக்கு. கரெக்ட். இதனாலதான் உலக சந்தையில கச்சா எண்ணெய் விலை ஒரே நாள்ல 13% சரிஞ்சிருக்கு. இது பாக்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி மாதிரி தெரியும். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த 2 வார போர் நிறுத்தம் அப்படிங்கிறது வெடிச்சு சதற காத்திருக்கிற ஒரு எரிமலைக்கு மேல ஒட்டப்படுற ஒரு சின்ன பேண்டேட் மாதிரி தானே? ரொம்ப ஆழமான ஒப்பீடு. இந்த 13% சரிவு பிரேசிலுக்கும் எகிப்துக்கும் ஏன் உடனே எந்த நிம்மதியும் தரல? ஏன்னா பங்குச்சந்தை எப்போதுமே எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில் இயங்குற ஒண்ணு. ஹார்முஸ் நீரிணை திறந்த உடனே இனி எண்ணெய் தங்கு தடையின்றி வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல விலை சரியுது. ஓ, அப்போ அது வெறும் எதிர்பார்ப்பு தானா? ஆமா. உலகளாவிய விநியோக சங்கிலி, அதாவது சப்ளை செயின், ஒரு கம்ப்யூட்டர் கேம் கிடையாது. ஒரு பட்டன் அழுத்தின உடனே நிலைமை மாறுறதுக்கு. கண்டிப்பா. இதுல இருக்கிற மிகப்பெரிய யதார்த்தம் என்னன்னா, ஈரானோட தென் பார்ஸ் எரிவாயு வயல், அப்புறம் அதோட பெட்ரோகெமிக்கல் வளாகம் மேல இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்கள். இந்த தாக்குதல்களால ஏற்பட்ட பௌதீக ரீதியான அழிவு இன்னும் அப்படியே தான் இருக்கு. அதாவது காகிதத்துல எண்ணெய் விலை குறைஞ்சாலும் நிஜத்துல எரிவாயு உற்பத்தி செய்யற இயந்திரங்களும் ஆலைகளும் இன்னும் எரிஞ்சிட்டு தான் இருக்குன்னு சொல்றீங்க. மிக துல்லியமா சொல்லிட்டீங்க. உள்கட்டமைப்பு அழிஞ்சிடுச்சு. அந்த ஆலைகளை மறுபடியும் கட்டி எழுப்ப பல மாசங்களோ வருஷங்களோ ஆகலாம். புரிஞ்சுது. அதனால விநியோக சங்கிலியிலே ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய இடைவெளி அப்படியே தான் இருக்கு. இதனாலதான் பிரேசில் மாதிரி நாடுகள் தாங்கள் நம்பியிருந்த எரிவாயு கப்பல்கள் வராததால உள்நாட்டுல இலவச எரிவாயு திட்டங்களை நிறுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஆமா, ஈஜிப்ட்ல கூட மின்சார பற்றாக்குறையால கடைகள் சீக்கிரம் அடைக்கப்படுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வெறும் அரசியல் போர் மட்டுமில்ல, இது ஒரு மாபெரும் சுற்றுச்சூழல் பேரழிவு. ஆமா, நம்ம ஆதாரங்கள்ல அது ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. வத்திக்கான்ல இருந்து போப் லியோ 14 இந்த தாக்குதல் அச்சுறுத்தல்களை கடுமையா கண்டிச்சிருக்காரு. ஒரு முழு நாகரிகமும் இன்று இரவு அழியும் அப்படின்னு அவர் பயன்படுத்தின வார்த்தைகள் ரொம்பவே கடுமையானவை.
சாதாரணமா இராஜதந்திர வார்த்தைகளை பயன்படுத்துற மத நிறுவனங்கள் இவ்ளோ நேரடியா களத்துல இறங்குறது ஆச்சரியமா இருக்கு. அதுக்கான காரணம் இருக்கு. அதே நேரத்துல நேட்டோ அமைப்போட தலைமைச் செயலர் மார்க் ருட்டே வெள்ள மாளிகையில அவசர பேச்சுவார்த்தை நடத்துறாரு. உலகளாவிய அரசியல் தட்பவெப்பம் எவ்வளவு சூடா இருக்குன்னு இது காட்டுக்கு. அந்த அறிவியலின் கண், தத்துவத்தின் கண் கான்செப்டுக்கு வருவோம். போப் லியோவோட வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற நியாயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அறிவியல் ரீதியா பார்த்தா பெட்ரோகெமிக்கல் ஆலைகள் எரியும் போது அது பல மில்லியன் டன் கார்பனை வளிமண்டலத்துல கலக்குது. ஆமா, அது மிகப்பெரிய கிளைமேட் கிரைசிஸ். தத்துவ ரீதியா பார்த்தா நாடுகள் தங்களோட ஈகோவுக்காக இயற்கை வளங்களை எரிச்சு சாம்பலாக்குறாங்க. இது எல்லைகளை தாண்டி ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதிக்கும். அதனால்தான் வெறும் அரசியல் தலைவர்கள் மட்டும் பத்தாது, தார்மீக தலைவர்களும் தேவைப்படுறாங்க. அதனாலதான் போப் நேரடியா குரல் கொடுக்கறாரு. இப்போ ஆன்மீக ரீதியா பார்த்தா இது மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த பூமிக்கே ஒரு வழியை கொடுக்குது. இது ஒரு செய்தி மட்டும் அல்ல, இது உங்களுக்கும் எனக்கும் உள்ள மனித மனத்தின் பிரதிபலிப்பு. ரொம்ப அழகா சொன்னீங்க. உலகளாவிய சப்ளை செயின் இவ்வளவு பலவீனமா இருக்கும்போது எந்த நாடும் இன்னொரு நாட்டை முழுமையா நம்பியிருக்க முடியாதுன்னு தெளிவாகுது. கண்டிப்பா. ஹார்முஸ் நீரிணை எப்ப வேணாலும் மறுபடியும் மூடப்படலாம். அப்படியென்றால் நாடுகள் தங்களை தாங்களே காத்துக்க என்னதான் செய்யறது? இந்தியா இப்போ அததான் ரொம்ப உன்னிக்கா செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, தற்காப்பு நடவடிக்கைகள். மேற்காசிய நெருக்கடிய சமாளிக்க இந்தியா தன்னோட கச்சா எண்ணெய் இறக்குமதிய வெறும் 27 நாடுகள்ல இருந்து இப்போ 41 நாடுகளா விரிவுபடுத்தியிருக்கு. இது ஒரு தற்காப்பு நடவடிக்கை. ஆனா என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின விஷயம் இது இல்ல. அப்புறம் இது கல்பாக்கத்துல நடந்திருக்கிற ஒரு அறிவியல் பாய்ச்சல் தான். இந்தியாவின் முதல் தேசிய உற்பத்தி புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர், அதாவது PFPR அணு உலைய பத்தி சொல்றீங்க இல்லையா? ஆமாம், இந்த அணு உலை இப்போ கிரிட்டிகாலிட்டி அப்படிங்கிற ஒரு நிலைய அடைஞ்சிருக்கு. இது 200க்கும் மேற்பட்ட இந்திய நிறுவனங்களோட பங்களிப்போடு உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா இதுல எனக்கு புரியாத ஒரு மிகப்பெரிய அறிவியல் புதிர் இருக்கு. என்ன அது? நம்ம குறிப்புகள்ல இந்த அணு உலைதான் பயன்படுத்துற எரிபொருளை விட அதிக எரிபொருளை திருப்பி உற்பத்தி செய்யும்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எப்படி சாத்தியம்? இப்போ நாம 1 லிட்டர் பெட்ரோலை வண்டியில போட்டா அது எரிஞ்சு தீர்ந்துடும் தானே. இதை நான் போட்டதை விட அதிகமா திரும்ப தர்ற அள்ள குறையாத அக்ஷய பாத்திரம் மாதிரி இருக்கே. இயற்பியல் விதிகளுக்கு இது முரணா இல்லையா? இது முரண் இல்ல. இதுதான் அணுக்கரு இயற்பியலோட, அதாவது நியூக்ளியர் பிசிக்ஸோட மிகப்பெரிய அழகே. ஓ, அப்படியா? நீங்க பெட்ரோல் உதாரணத்தை சொன்னீங்க. பெட்ரோல் அப்படிங்கிறது எரிஞ்சு சாம்பலா மாறுற ஒரு வேதியியல் நிகழ்வு. ஆனா ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அப்படி இயங்குறதில்ல. இது உங்களுக்கு ஈஸியா புரிய வைக்கணும்னா சொல்லுங்க. வீடுகள்ல நாம உரைமோர் அல்லது புளிச்ச மாவு பயன்படுத்துவோம் இல்லையா? சவர்டோ ஸ்டார்டர் மாதிரி. கொஞ்சம் மாவை எடுத்து வச்சு அதோட புதிய பொருள்களை சேர்க்க அது பெருகிக்கிட்டே போகும். அதே லாஜிக் தான் இங்கேயும். ஓ, கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. மாவு எப்படி எரிபொருளா மாறும்? சொல்றேன். அணு உலையில நாம யுரேனியம் 238 அப்படிங்கிற ஒரு பொருளை பயன்படுத்துறோம். இந்த யுரேனியம் 238 தானா எரியாது. இதை ஒரு வேஸ்ட் அல்லது எரியாத உலகம்னு வச்சுக்கோங்க. சரி. ஆனா இதை எரியக்கூடிய ஒரு மையப்பகுதிக்கு வெளியே அடுக்கி வைக்கிறாங்க. உள்ளே இருக்கிற எரிபொருள் எரியும் போது அதிலிருந்து வெளிவர நியூட்ரான்கள் இந்த எரியாத யுரேனியம் 238 மேல மோதும். ஓஹோ, மோதும் என்ன நடக்கும்? அப்படி மோதும்போது அந்த எரியாத யுரேனியம் உருமாறி புளூட்டோனியம் 239 அப்படிங்கிற புதிய ரொம்ப சக்தி வாய்ந்த எரிபொருளா மாறிடுது. வாவ், நிஜமாவா? ஆமா, அதாவது அணு உலை ஓடிக்கிட்டு இருக்கும்போதே அது தன்னிடம் இருக்கிற கழிவுப் பொருளை புதிய எரிபொருளை தயாரிக்குது. அதனாலதான் இதை பயன்படுத்துற எரிபொருளை விட அதிகமா உற்பத்தி செய்யும் உலைன்னு சொல்றாங்க. அதாவது குப்பைய தங்கமா மாத்திர வித்த மாதிரி. அப்படியென்றால் எதிர்காலத்துல ஆற்றலுக்காக நம்ம மத்த நாடுகளை சார்ந்திருக்க வேண்டிய அவசியமே இருக்காது இல்லையா? கண்டிப்பா இருக்காது. இஸ்ரோவோட வருங்கால விண்வெளி நிலையங்களுக்கு கூட இந்த தொழில்நுட்பம் தான் அடித்தளமா அமையும்னு நிபுணர்கள் சொல்றது இப்போ நல்லா புரியுது. ஒரு பக்கம் அரசு அறிவியல் மூலமா தன்னோட எதிர்காலத்தை பாதுகாக்குது. ஆனா சாமானிய மக்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? என்ன பண்றாங்க? அவங்க தங்கத்தின் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. சென்னையில 1 சவரன் தங்கம் விலை ஒரே நாள்ல 340 ரூபாய் உயர்ந்து 1,13,600 ரூபாயா வந்து நிக்குது. கடந்த வருஷத்தை விட இது 72.64% ஏற்றம். தங்க விலை நெருக்கடி நேரங்கள்ல உயரும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாலபாடம் தான். ஆனா 72% ஏற்றம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லையே. இது சாதாரண ஏற்றம் இல்ல. இது உலகளாவிய அமைப்புகளின் மீதான மக்களோட நம்பிக்கையின்மைக்கான அளவுகோல். தத்துவ கண்ணோட்டத்துல பார்த்தா இது மனிதனோட பயம். பயம்னு சொல்றீங்க? ஆமா,
இழப்புகள் இருந்தாலும் காகித பணத்தோட மதிப்பை மாத்துவாங்க, வங்கிகள் திவாலாகலாம், பங்குச் சந்தைகள் சரியாகலாம் அப்படிங்கிற பயம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. உண்மைதான். தங்க விலை இவ்வளவு உச்சம் தொடுறது அப்படிங்கிறது சாமானிய மனிதன் தனக்குத்தானே அமைச்சிக்கிற ஒரு கவசம். இந்தியா அப்படிங்கிற தேசம் 41 நாடுகள் கிட்ட எண்ணெய் வாங்கியும் கல்பாக்கத்துல அணு உலைய அமைத்தும் எப்படி தன்னை தற்காத்துக்குதோ, அதே போலதான் சாமானிய மனிதனும் தன் உழைப்பை தங்கமா மாற்றி தன்னை தற்காத்துக்கிறான். எக்ஸாக்ட்லி. இது ஒரு செய்தி மட்டுமல்ல, இது உங்களுக்கும் எனக்கும் உள்ள மனித மனத்தின் பிரதிபலிப்பு. ரொம்ப கரெக்ட். அரசுகளின் தற்காப்பு ஒரு புறம், மக்களோட தற்காப்பு மறுபுறம். இவை ரெண்டுக்கும் நடுவுல உலகத்தையே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஒரு புதிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆமா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இங்கதான் விஷயம் இன்னும் ஆழமா பயணிக்குது. ஏஐ நிறுவனங்களோட வருமானத்தை பார்த்தா தலை சுத்துது. ஓப்பன் ஏஐ நிறுவனம் வருஷத்துக்கு $25 பில்லியன் வருமானத்தை எட்டியிருக்கு. ஆந்த்ராபிக் நிறுவனம் 19 பில்லியன் வருமானத்தை தொடுது. இன்னொரு பக்கம் கூகுள் நிறுவனம் தன்னோட ஜெமினி 3.1 ஃபிளாஷ் லைட் அப்படிங்கிற புதிய ஏஐ மாடலை வெளியிட்டிருக்கு. இது முந்தைய வெர்ஷனை விட 2.5 மடங்கு வேகம். ஆனா கட்டணம் 1 மில்லியன் டோக்கன்ஸ்க்கு வெறும் $0.25 மட்டுமே. ரொம்ப மலிவாயிடுச்சு. ஆமா, ஏஐ இப்போ தண்ணி மாதிரி மலிவாயிடுச்சு. ஆனா இதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் இருக்கு. என்ன அது? ஆந்த்ராபிக் நிறுவனம் $400 மில்லியன் கொடுத்து கோஎஃபிஷியன்ட் பயோ அப்படிங்கிற ஒரு உயிரியல் ஏஐ நிறுவனத்தை வாங்கியிருக்கு. ஏஐனா கவிதை எழுதும், இமெயில் அனுப்பும், கோடிங் எழுதும்னு தானே நாம நினைச்சிட்டு இருந்தோம். ஒரு சாட்பாட் நிறுவனம் எதுக்காக உயிரியல் துறையில இவ்ளோ பெரிய முதலீடு செய்யணும்? இதுதான் ஏஐயோட அடுத்த மிகப்பெரிய பாய்ச்சல். நாம இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் மொழி சார்ந்த ஏஐ, அதாவது லாங்குவேஜ். சரி. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு அடுத்து என்ன வார்த்தை வரும்னு கணிச்சு அது பேசும். ஆனா கொஞ்சம் தள்ளி நின்னு யோசிச்சு பாருங்க. நம்ம மனித உடலும் ஒரு வகையான மொழியால தான் எழுதப்பட்டிருக்கு. ஓ, டிஎன்ஏவை சொல்றீங்களா? ஆமா, நமது டிஎன்ஏ, ஆர்என்ஏ, மரபணுக்கள், அப்புறம் புரோட்டீன் கட்டமைப்புகள் எல்லாமே ரொம்ப சிக்கலான குறியீடுகள் தான், அதாவது கோட்ஸ். ஒரு மனிதனால இந்த பல கோடிக்கணக்கான குறியீடுகளை படிச்சு புரிஞ்சுக்க பல தலைமுறைகள் ஆகும். ஆனா மொழிய கத்துக்கிட்ட ஏஐக்கு உயிரியல் குறியீடுகளை கத்துக்கிறது ரொம்ப ஈஸி. வாவ், லாஜிக்கா இருக்கு. கோஎஃபிஷியன்ட் பயோ மாதிரி நிறுவனங்களை அவங்க வாங்குறதோட நோக்கமே புதிய மருந்துகளை கண்டுபிடிக்கிறது, நோய்கள் வரத்துக்கு முன்னாடியே நம்ம டிஎன்ஏ வச்சு அதை கணிக்கிறது. இதுக்காக தான். இது கேட்கறதுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. மிச்சிகன் பல்கலைக்கழகம் உருவாக்கின புதிய ஏஐய இதுக்கு உதாரணமா சொல்லலாம். ஒரு நோயாளியோட மூளை எம்ஆர்ஐ ஸ்கேன்களை அது வெறும் சில வினாடிகள்ல பகுப்பாய்வு செய்து அவசர நிலைகளை துல்லியமா கண்டறியுது. ஆமா. ஆனா நான் இங்க கொஞ்சம் முரண்பட விரும்புறேன். ஏஐ இவ்வளவு மலிவாவும் இவ்வளவு வேகமாவும் மருத்துவ பகுப்பாய்வு செய்யுதுன்னா இது சாமானிய மக்களுக்கு போய் சேருமா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இல்லனா வழக்கம் போல பெரிய கார்ப்பரேட் மருத்துவமனைகளும் மருந்து கம்பெனிகளும் இந்த தொழில்நுட்பத்தை தங்களோட காப்புரிமைக்குள்ள பூட்டி வச்சுட்டு நம்ம கிட்ட அதே பழைய பல லட்சம் ரூபாய கட்டணமா வசூலிப்பாங்களா? இது நிஜமாவே ஒரு கிராமப்புற நோயாளிக்கு உதவுமா? நீங்க கேட்கறது ரொம்ப நியாயமான பயம்தான். தத்துவ கண்ணோட்டத்துல பார்த்தா அதிகாரமும் பணமும் எப்பவுமே தொழில்நுட்பத்தை குத்தகை கெடுக்க தான் நினைக்கும். எந்த ஒரு புதிய தொழில்நுட்பமும் முதல்ல லாபத்தை நோக்கி தான் ஓடும். கண்டிப்பா. ஆனா ஏஐயோட அடிப்படை அமைப்பே அதை உடைக்கக்கூடியது. ஆரம்ப கட்ட முதலீடு மற்றும் மாடல் பயிற்சிக்கு பல பில்லியன் டாலர்கள் ஆகலாம். ஆனா ஒரு முறை அந்த ஏஐ பயிற்சி பெற்றுச்சுன்னா ஒரு புதிய எம்ஆர்ஐ ஸ்கேனை பகுப்பாய்வு செய்யறதுக்கான விளிம்பு செலவு, அதாவது மார்ஜினல் காஸ்ட் கிட்டத்தட்ட 0 ஆயிடும். ஓ, மார்ஜினல் காஸ்ட் 0வா? ஆமா, இதுதான் இதுல உள்ள மேஜிக். இதனால என்ன நடக்கும்னா தொழில்நுட்பம் ஒரு கட்டத்துல பரவலாக்கப்படும். ஆன்மீக ரீதியா பார்த்தா இது மனித சமூகத்துல ஒரு சமத்துவத்தை கொண்டு வரும். எப்படி? கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்துல உள்ள ஒரு சாதாரண லேப்டாப்ல இந்த ஏஐ இணைக்கப்பட்டா உலகின் தலைசிறந்த நரம்பியல் நிபுணரோட அறிவாற்றல் அந்த கிராம நோயாளிக்கும் வினாடிகள்ல கிடைக்கும். வாவ், அது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய புரட்சிதான். ஆமா, இது வெறும் மருத்துவ முன்னேற்றம் இல்ல, இது தொழில்நுட்பம் மூலமா சாத்தியமாகும் சமூக நீதி. கார்ப்பரேட்கள் இது எவ்வளவுதான் பூட்டி வைக்க நினைச்சாலும் ஓபன் சோர்ஸ் மாடல்கள் சந்தைக்கு வரத அவங்களால தடுக்க முடியாது. கரெக்ட். இது ஒரு செய்தி மட்டுமல்ல, இது உங்களுக்கும் எனக்கும் உள்ள மனித மனத்தின் பிரதிபலிப்பு. ஒரு பக்கம் ஏஐ மனித உடலோட மிகப்பெரிய புதிர்களை அவிழ்த்துக்கிட்டு இருக்கு.
ம் ஆனா சாதாரண மனிதன் தன் அன்றாட வாழ்க்கையில சந்திக்கிற பொருளாதார புதிர்கள் அப்படியேதானே இருக்கு. ஆமா உண்மைதான். அதைத்தான் நம்ம அடுத்த ஆதாரங்கள் காட்டுது. இந்திய ரிசர்வ் வங்கி அதாவது ஆர்பிஐ தன்னோட ரெப்போ ரேட்ட எந்த மாற்றமும் இல்லாம 5.25%ஆவே தொடருது. பணவீக்கத்தை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற பயம் இன்னும் உங்ககிட்ட இருக்கு. ஆமா, அதாவது நாம வாங்குற கடன்களுக்கான வட்டி குறைய போறதில்ல. இன்னொரு பக்கம் 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு புதிய அகவிலைப்படி அதாவது டிஏ உயர்வும் நிலுவைத் தொகையும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ம் இருந்தாலும் 8வது ஊதிய கமிஷன் பரிந்துரைகளுக்கு அவங்க இன்னும் 18 மாசங்கள் காத்திருக்கணும். ஆக மக்கள் கிட்ட பெரிய அளவுல பணப்புழக்கம் இல்ல, பொருளாதார நெருக்கடி இருக்கு, இதுதான் யதார்த்தம். கரெக்ட். ஆனா இங்கேதான் மனித மனத்தோட இன்னொரு முரண்பாடு வருது. இவ்ளோ நெருக்கடி இருக்கிற இந்த நேரத்துல தான் ரன்வீர் சிங் நடிச்ச துரந்தர் 2 திரைப்படம் வெறும் 20 நாட்கள்ல 1000 கோடியை வசூலிச்சு சாதனை படைச்சிருக்கு. ஓ சென்னையில நடக்கிற ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளை பார்க்க நள்ளிரவு வரை மக்கள் கூட்டமா கூடுறாங்க. அதுக்காக டெல்லி மெட்ரோ தன்னோட இரவு நேர சேவையை கூட நீட்டிச்சிருக்கு. பணவீக்கத்தால வட்டி விகிதம் குறையல, தங்கம் விலை உச்சமா இருக்கு. ஆனா ஒரு சினிமாவுக்காக மக்கள் 1000 கோடி செலவழிக்கிறாங்க. இது ஏன்? மனித மனம் நெருக்கடிகளின் போது தன்னைத்தானே ஏமாத்திக்கிற தப்பித்தலை, அதாவது எஸ்கேபிசத்தை நாடுதா? இதை நாம ஏமாற்று வேலை அப்படின்னு ஈஸியா சொல்லிட முடியாது. எஸ்கேபிசம் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு ரொம்ப அவசியமான ஒரு உளவியல் வடிகால். ஆன்மீக மற்றும் மனவியல் பார்வையில இதை கொஞ்சம் ஆழமா பாருங்க. சொல்லுங்க. செய்திகளை திறந்தா ஈரான்ல போர், கடைகளுக்கு போனா விலைவாசி உயர்வு, ஆபீஸ்க்கு போனா ஏஐ நம்ம வேலையை பறிச்சிடுமோ அப்படிங்கிற பயம், ஒட்டுமொத்த மேக்ரோ பொருளாதாரமும் மனிதனோட கட்டுப்பாட்டை மீறி போய்கிட்டு இருக்கு. ஆமா, ஒரு சாதாரண மனிதனால இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எக்ஸாக்ட்லி. ஒரு மனிதன் தன்னை சுத்தி நடக்கிற இந்த மிகப்பெரிய விஷயங்களை கட்டுப்படுத்த முடியாதப்போ அவன் மூளை சின்ன சின்ன தற்காலிக சந்தோஷங்களை தேடி ஓடுது. ஓ, ஒரு ரிலீஃப்காக. ஆமா, தியேட்டர்ல போய் 2 மணி நேரம் சினிமா பார்க்கறதும் ஸ்டேடியத்துல போய் கத்துறதும் அவங்க கைகளில் இருக்கிற ஒரு சாய்ஸ். அந்த 2 மணி நேரம் அவங்களுக்கு எந்த இஎம்ஐ கவலையும் இருக்கிறதில்ல. இது ஒரு வகையான சர்வைவல் மெக்கானிசம். நீங்க சொல்றது சரிதான். ஆனா மக்கள் வெறும் எஸ்கேபிசத்தை மட்டும் நம்பி வாழல அப்படிங்கிறதுக்கும் நம்மகிட்ட டேட்டா இருக்கு. என்ன டேட்டா? பிரதமர் முத்ரா யோஜனாவோட 11வது ஆண்டு விழாவில் வெளியான தரவு எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. இதுவரைக்கும் 58 கோடி கடன்கள் மூலமா 40 லட்சம் கோடி வழங்கப்பட்டிருக்கு. வாவ், பெரிய நம்பர். ஆமா, இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய புள்ளி விவரம் என்னன்னா, வழங்கப்பட்ட இந்த கடன்கள்ல 3/2 பங்கு, அதாவது 2/3 பெண்களுக்கு தான் சென்றிருக்கு. சூப்பர். ஒரு பக்கம் சினிமாக்காக 1000 கோடி செலவழிக்கிற சமூகம், மறுபக்கம் சிறு தொழில்களுக்காக பெண்கள் வாங்குற கடன்களையும் ஊக்குவிக்குது. இது எஸ்கேபிசம் இல்ல, இது நிஜமான அதிகார பகிர்வு இல்லையா? நிச்சயமா. தத்துவ கண்ணோட்டத்துல இது எம்பவர்மெண்ட். முத்ரா திட்டத்தோட இந்த தரவு ஒரு அமைதியான புரட்சியை காட்டுது. ஆமா, ஒரு பெண் தையல் மிஷின் மாறியறக்கப்போ இல்ல ஒரு சிறு கடை வைக்கிறதுக்கோ கடன் வாங்கும்போது அங்க நடக்கிறது வெறும் வியாபாரம் இல்ல, அது அந்த குடும்பத்தோட அதிகார அமைப்பையே மாற்றுது. குழந்தைகளின் கல்வி மேம்படுது, சேமிப்பு அதிகரிக்குது, மேலிடத்துல ஏஐயும் அணு உலைகளும் வளர்றது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் அடித்தட்டுல நடக்கிற இந்த பொருளாதார பகிர்வு. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த எஸ்கேபிசம், சமூக மாற்றம், இத பத்தியெல்லாம் பேசும்போது நம்ம ஆதாரங்கள்ல இருக்கிற இன்னொரு சுவாரஸ்யமான செய்தியும் நினைவுக்கு வருது. என்ன செய்தி? சமூகம் எதை ஏற்கும் எதை நிராகரிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எல்லை இருக்கு. இங்கிலாந்துல பிரபல பாடகர் கேன்யே வெஸ்ட் அவரோட சர்ச்சைக்குரிய வெறுப்புணர்வை தூண்டுற கருத்துக்களுக்காக அந்நாட்டுக்குள்ள நுழையவே தடை விதிக்கப்பட்டிருக்காரு. இது ஒரு முக்கியமான நிகழ்வு. மக்கள் வெறும் கண்மூடித்தனமான ரசிகர்கள் கிடையாது, கலை உலகில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சமூக பொறுப்புணர்வு வேணும் அப்படிங்கறத இது உணர்த்துது. நல்லிணக்கத்தையோ சீர்குலைக்கும் போது சமூகம் அங்க ஒரு கோட்டை வரையறது தப்பில்ல. இது அட்டென்ஷன் எக்கனாமி மற்றும் அறம், அதாவது எத்திக்ஸ் ஆகிய ரெண்டுக்கும் இடையிலான போராட்டம். இது அரசியலுக்கும் பொருந்தும். ஆமா, அரசியலை பத்தி சொல்லும்போது 2026 தேர்தலுக்காக தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் சீர்காழி மக்களுடன் நேரடியா உரையாடிய செய்தி நம்ம குறிப்புகள்ல இருக்கு. தொழில்நுட்பம் என்னதான் விஸ்வரூபம் எடுத்தாலும், சமூக வலைதளங்கள்ல ஏஐ மூலமா என்னதான் பிரச்சாரம் செஞ்சாலும், ஒரு தலைவர் நேரடியா வந்து மக்களோட குறைகளை கேட்கறது அப்படிங்கிறது அரசியலோட அடிப்படை இலக்கணம். ஏஐயால ஒருபோதும் ஒரு மனிதனோட கண்ணீருக்கோ உணர்வுக்கோ நேரடியா ஆறுதல் சொல்ல முடியாது இல்லையா? 100க்கு 100 உண்மை. தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ஒரு கருவி மட்டுமே. முடிவில் அரசியலாகட்டும் மருத்துவமாகட்டும் அது மனிதர்களுக்கும் இடையிலான தொடுப்பு தான், அதாவது ஹியூமன் கனெக்ஷன். கரெக்ட்.
மக்களுடன் நேரடியா உரையாடுறது அப்படிங்கிறது அந்த நம்பிக்கையை தக்க வைக்கிற ஒரு முயற்சி. மறுபடியும் சொல்றேன், இது ஒரு செய்தி மட்டும் அல்ல, இது உங்களுக்கும் எனக்கும் உள்ள மனித மனத்தின் பிரதிபலிப்பு. ஆக இன்னைக்கு நாம விவாதித்த அனைத்தையும் ஒரு முறை பின்னோக்கி பாருங்க. மேலோட்டமா பார்த்தா உலகெங்கும் குழப்பங்கள் மட்டும்தான் தெரிஞ்சுது. ஆமா, ஆனா ஆழமா பார்க்கும்போது ஹார்மஸ் நீரிணையில முடங்கிய விநியோகச் சங்கிலி, அதிலிருந்து தற்காத்துக்க கல்பாக்கத்துல உருவாகும் அணு உலையின் எல்லையற்ற ஆற்றல், உடல் நலனை பாதுகாக்கும் ஏஐயோட வியக்க வைக்கும் மருத்துவ பாய்ச்சல், மன அழுத்தத்திலிருந்து தப்பிக்க மக்கள் தேடும் சினிமா, அப்புறம் அடித்தட்டு பெண்களோட பொருளாதார முன்னேற்றம் என எல்லாமே ஒரு பெரிய சங்கிலி தொடரா இணைஞ்சிருக்கிறத உணர முடியுது. கண்டிப்பா. கடைக்கு சென்று வாங்க போகும் தங்கம், வங்கியில செலுத்த போகும் இஎம்ஐ அல்லது கூகுள்ல பயன்படுத்த போகும் ஏஐ மாடல், இது எதுவுமே உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள மட்டும் இயங்குற தனித்தனி விஷயங்கள் இல்ல. இவை அனைத்தும் உன்னோடொன்னு பின்னி பிணைந்த இந்த உலகளாவிய வலையின் ஒரு அங்கமே. இதத்தான் நம்ம நிகழ்ச்சியோட தொடக்கத்துல செய்தி ஒரு கண்ணாடின்னு சொன்னோம். மிக சிறந்ததொரு தொகுப்பு. இதையெல்லாம் தாண்டி இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு இறுதி புள்ளி ஒன்று இருக்கு. சொல்லுங்க. இன்னைக்கு நாம பார்த்த அமெரிக்கா-ஈரான் போர் நிறுத்தம் அப்படிங்கிறது முற்றிலும் தற்காலிகமானது. அங்க ஒரு சின்ன நிபந்தனை மீறப்பட்டால் கூட ஹார்மூஸ் நீரிணை நாளைக்கே மறுபடியும் மூடப்படலாம். உலக அரசியல் அப்படிங்கிறது எப்போதுமே மாறும் ஒரு சதுரங்க வேட்டை. ஆனா கல்பாக்கத்துல நாம பார்த்த அந்த ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அணு உலை தொழில்நுட்பமும் மருத்துவத்துறையில ஏஐ ஏற்படுத்தியிருக்கிற பாய்ச்சலும் நிரந்தரமானவை. மனித அறிவு ஒருமுறை விரிவடைஞ்சிட்டா அது ஒருபோதும் பின்னோக்கி செல்லாது. உண்மைதான். ஆக நாளைய உலகை ஆளப்போவது யார்? ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் குவித்து வச்சிருக்கிற நாடுகளா, அல்லது மனிதகுலத்தோட நன்மைக்கான ஆற்றலையும் தொழில்நுட்ப அறிவையும் உற்பத்தி செய்யும் நாடுகளா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அபாரமான கேள்வி. ஆயுதங்களா அல்லது அறிவா? தற்காலிகமான போர் நிறுத்தங்களா அல்லது நிரந்தரமான தொழில்நுட்ப பாய்ச்சலா? எது நமது எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆமா, இதுதான் இன்றைய உலகம். நம்ம செய்திகளை கேட்கிறோம், ஆனா அவை நம்மை பற்றியே பேசுகின்றன. உலகை புரிந்து கொள்வோம் உள்ளிருந்து. கண்டிப்பா. தினமும் இரவு 8 மணிக்கு தமிழ் வாய்ஸ் ரீட்ஸில் சந்திப்போம். இவ்வளவு நேரம் கேட்டதற்கு மனப்பூர்வமான நன்றி. நன்றி. இந்த சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம இயங்குது. இந்த முயற்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள யுபிஐ ஐடி மூலம் உங்களால் முடிந்த அளவு ஆதரவு கொடுக்கலாம். சிறிய ஆதரவும் இந்த பயணத்தை தொடர வைப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். லைக் பண்ணி கமெண்டில் உங்கள் எண்ணங்களை சொல்லுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.